திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 544 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கு செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 50 நாளாகிய இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 544 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 6 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினத்துடன் 530 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று குவியலாக அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதி குவியல் 42 இன்றைய தினம் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 10:55 மாலை 3:40 வரையிலும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்களின் புகைப்படம் உத்தியோகபூர்வமாக புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்றது. இந்த அடிப்படையில் புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வில் பிறபொருள் சான்று பொருட்கள் 1 முதல் 37 என இலக்கமிடப்பட்டது வரை இன்றைய தினம் புகைப்படம் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. நிர்வாக கலந்துரையாடல் கடந்த புதன்கிழமை 5ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின்படி பேராசிரியர் சோமுதேவா அவர்கள் பிறபொருள் சான்று பொருட்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததுடன் அவருடைய திட்டத்திலும் அது உள்வாங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அதனுடைய ஆரம்பகட்ட நிகழ்வாக ஏற்கனவே இங்கிருந்து சேகரிக்கப்பட்ட பிறபொருள் சான்று பொருட்கள் அனைத்தினுடைய உத்தியோகபூர்வ புகைப்படம் எடுக்கப்படும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக இன்றைய தினம் அந்த புகைப்படம் எடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த கிழமை நடந்த உத்தியோகபூர்வ நிர்வாக கூட்டத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்படையில் அதில் கொடுக்கப்பட்ட இதுவும் கலந்துரையாடப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் ஏற்கனவே ஜிபிஆர் ஸ்கேனிங்களால் செய்யப்பட்ட இது தொடர்பான ஒரு பொருள்கோடலுக்கான அறிக்கை வழங்கப்படும் என்றும் பிறபொருள் சான்று பொருட்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ ஆய்வு அறிக்கை பேராசிரியர் சோமுதேவா அவர்களால் வழங்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையாபுரன் அவர்களும் சேர்ந்து போட்டு கொடுத்த திட்ட வரைவு தொடர்பான விடயத்தில் சகலவிதமான நடவடிக்கைகளும் கொடுக்கப்பட்ட நேர கால அட்டவணையின்படி நடைபெற்று வருகிறது. தற்போது புதிய குழியில் அதாவது குழி 1 ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டது. அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படையில் என்னன்னு சொன்னால் அந்த குழியை விரிவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதால் மண்டையோடு மாத்திரமே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் குழி 2 மேலதிகமாக ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்குது. இன்றைய தினம் ஏனைய குழிகள் தோண்டுவது தொடர்பான விடயம் தொடர்பாக குறிக்கப்பட்ட ஏற்கனவே குழி 2 பின்னால் வாரம் அதில் மட்டுமான ஒரு நீளமும் அகலம் தொடர்பான விடயம் அளந்தெடுக்கப்பட்டிருக்குது. நாளைய தினம்தான் அதை அடிப்படையாக வச்சு எங்கெங்கே பரிச்சாத்த குழிகள் மேலதிகமாக வெட்டலாம் என்ற தீர்மானம் எடுக்கப்படும். அந்த எலும்பு குவியல் 42 சேகரிக்கப்பட்ட மண்டை ஓட்டு எலும்பு தொகுதிகளிட ஒப்பீட்டளவான ஆய்வு தான் அதில் செய்யப்பட்டது. ஒன்றா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மண்டையோடுகளான்றதை தீர்மானிக்கிறதுக்காக அதை இன்னும் என்னென்னு சொல்கிறது அது ஒப்பிட்டு பார்க்குற அந்த இது முடிவடையில் இருந்தாலும் அது தொடர்பான முடிவு மனித எண்பு தொகுதிகளோட ஆய்வு சட்ட வைத்திய அதிகாரியால் செய்யப்பட்டால் மாத்திரமே தெளிவான பதில் ஒன்றை கொடுக்க முடியும். ஒன்று தான் அடையாளம்.
அது வந்து சொல்ல இயலாது இப்போ என்னென்னு சொல்லின்னு சொன்னால் சில பகுதி எலும்புகள் தான் அதுக்குலேருந்து வந்திருக்குது. மண்டையோடுகளும் வந்து 2-3 பகுதிகள் இருக்கிறதால மனித எலும்பு ஆய்வுக்கு பிறகு தான் அது தொடர்பான தெளிவான பதிலை சொல்ல முடியும்.